லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கா போயிடு. ஜெயில எங்க அப்பா வந்து உன்னை பார்த்தப்போ அவரை பேரை சொல்லி கூப்பிட்டல, அவரை அவமானப்படுத்தினல, அதுக்கான தண்டனை தாண்டி இது. அபி பாப்பாவை காப்பாத்தினதுக்கு நாங்க நடுரோட்ல நிக்கணுமா? இனிமே நடுரோட்ல நிக்க போறது நீயும் உங்க அம்மாவும் தாண்டி. இனிமே உனக்கும் உங்க அம்மாவுக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க. என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? ஸ்ரீஜாவே பாவம், இப்போதான் ஜெயில இருந்து வந்திருக்கா. அவகிட்ட போய் என்னத்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே உங்க பேச்செல்லாம் பவ்யமா மாறுது. என்ன நடிக்கிறீங்களா? உங்க நடிப்பெல்லாம் இனிமே வேலைக்காவாது. உங்க ஆட்டோலாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்களும் உங்க பொண்ணும் செல்லாத காசுங்க. ஏய், நீ அபிக்கும் எங்களுக்கும் பண்ண கொடுமைக்கெல்லாம் உன்னை எதிர்க்க நிக்க வச்சு பேசுறதே தப்பு. இந்நேரம் வேற எவனாவது இருந்திருந்தா உன்னை எப்பயோ அடிச்சு துரத்தி இங்கிருந்து விரட்டி இருப்பான். இல்லனா உன்னை கொன்னுட்டு அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். நானா இருக்கிறதுனால பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமைய சோதிக்காம ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இவ போன உடனே இவன் நின்ன இடத்த தண்ணி ஊத்தி கழுவி விடுங்கம்மா. ஏய், நீ உள்ள போக கூடாது. ஏய், ஏய், இல்லடி. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அத காதுலயே வாங்காம திறந்த வீட்டுல ஏதோ நுழையுமே அந்த மாதிரி நீ நுழைஞ்சுக்கிட்டே இருக்க. விடு. என்ன சந்தோஷ், விடு. ஸ்ரீஜாவை நான் இன்னும் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், கைய விடு. விடு. முடியாதுடி. உன்னை வீட்டுக்குள்ள போக விட மாட்டேன். அண்ணி, ஸ்ரீஜாவை விட சொல்லுங்க அண்ணி. அவ பாவம் அண்ணி. அண்ணியா? என்ன புதுசா அண்ணி பாசம் மரியாதை எல்லாம்? ஏய், சே, வாடி வெளிய. ஏய், விடு. ஐயோ, விடு சந்தோஷ். சந்தோஷ், வெளிய போடி. இந்த வீடு ஜப்தியாக போற நேரத்துல நீ என்ன பண்ண? கைய ஓங்குனல அடிக்கிறதுக்கு இப்போ எங்க கிட்ட இப்படி கெஞ்சுற? உன்கிட்ட எல்லாம் பச்சோந்தி கூட தோத்து போயிடும் சிந்தாமணி. அந்த அளவுக்கு நடிக்கிற. நீ என்னதான் அன்னைக்கு மதிக்கல சரி, ஆனா உன் மேலையும் உன் பொண்ணு மேலையும் பாசமா இருந்த உன் அண்ணனையாவது நீ மதிச்சிருக்கணும்ல. அவர் மனசு உடைஞ்சு போற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்க. அதனால அவர் மன நிம்மதிக்காக இப்ப கோயிலுக்கு போயிருக்காரு. நாம அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அதேதான் ஆண்டவன் நமக்கு திருப்பி கொடுப்பான். நீயும் உன் பொண்ணும் எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சீங்க. இப்போ நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறீங்க. அண்ணி, நானும் என் பொண்ணும் ஏதோ தெரியாம புத்தி கெட்டு போய் பேசிட்டோம். எங்களை நீங்க மன்னிச்சிருங்க அண்ணி. நிறுத்தி சிந்தாமணி. நீங்க பண்ற தப்பை எல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்களை திரும்ப திரும்ப மன்னிக்கிறதுக்கு நான் ஒண்ணு அபி இல்ல. உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். குடிங்க. என்ன, நாங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா ரெண்டு பேரும் ஓவரா பண்றீங்களா? நீ இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு சொன்னா நான் கேட்கணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. இது ஏன் வீடு. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். அதை தடுக்க உன்னால இல்ல, யாராலையும் முடியாது. நில்லுடி. ஏய்,
ஏய், என்னடி விரல்ல நீட்டுற? அத உடைச்சிருவோம், பாத்துக்கோ. சந்தோஷ், நீ உன் இஷ்டத்துக்கு பேசாத. உன்னோட முறைப்புக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். ஏய், என்னடி மிரட்டுற? நான் ஒன்னும் மிரட்டல. நான் சொல்றத முழுசா கேட்டா உங்களுக்கே புரியும். இது நீ என் கழுத்துல கட்டின தாலி. அப்படின்னா நான் உன்னுடைய பொண்டாட்டி. இப்ப நீ என்ன இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்புறேன்னு வையேன், நான் நேரா மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் பேர்ல உங்க அம்மா அப்பா பேர்ல என்ன வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? என் கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது சந்தோஷ். ஏய், உன் கழுத்துல தாலி இருந்தா நான் உடனே உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன். சந்தோஷ், நம்ம நாட்டு சட்டத்துப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது ஈஸி. ஆனா டிவோர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். டிவோர்ஸுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்து காட்டுறேன்டி. பார்க்கலாம். அது வரைக்கும் நானும் எங்க அம்மாவும் இந்த வீட்ல தான் இருப்போம். அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஸ்ரீஜா அப்படியே ஒரே பால்ல செஞ்சுரி அடிச்சிட்டாளே. அம்மா, ஆ? இனிமே நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் கெஞ்ச கூடாது. ம். கெஞ்சுன நானே உன்னை கொன்னுருவேன். இல்ல, கெஞ்ச மாட்டேன்டி. என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் நான் யார்கிட்ட கெஞ்சுவேன்? நான் இனிமே யார்கிட்டயும் கெஞ்ச மாட்டேன். சரி, வா வா, நீ உள்ள வா. பாத்தீங்களா அவளோட திமிர? நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்ற திமிர்ல தானே அவ அப்படி பேசிட்டு போறா. நாளைக்கு அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சந்தோஷ், ஸ்ரீஜா நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கிற பேய். அந்த பேயை விரட்டுறதுக்கு சாமியாலலாம் முடியாது, சாமியாடிதான் வேணும். ஸ்ரீஜாங்கிற பேயை விரட்ட போற சாமியாடி நம்ம அபிதான். அபி நம்ம வீட்டுக்கு வரட்டும். அவ ஸ்ரீஜா ஆட்டத்தை ஒடுக்கி இந்த வீட்டை விட்டு அவளை வெளியில அனுப்புவா. ஸ்ரீஜா, நீ ஜெயில இருந்து வந்ததும் உன்னை வீட்டு வாசல்ல உட்கார வச்சு தலை நிறைய தண்ணிய ஊத்தி உனக்கு தீட்ட கழிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன்டி. ஆனா நடந்த பிரச்சனையில என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அம்மா, என் தலையில தண்ணிய ஊத்தி தீட்ட கழிக்காததுனால நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிருவேன்னு உனக்கு பயமா இருக்கா? பயப்படாதம்மா, நான் இனிமே ஜெயிலுக்கு போக மாட்டேன். நீ ஜெயிலுக்கு மட்டும் இல்ல ஸ்ரீஜா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடி. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு தனியாவே இருக்க முடியல ஸ்ரீஜா. நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்புன இந்த குடும்பமும் அபியும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்கன்னு மட்டும் பாரு. நீ அபின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. இந்த அபி, சஞ்சீவ், அவங்க குழந்தையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர போறாங்களாம்.
எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த வீட்ல தான் இருக்க போறாங்களாம். சீதாவும் சந்தோஷம் பேசுறத நான் கேட்டேன். ஒன்னால இந்த வீட்டை விட்டு போன அபியும் சஞ்சீவும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அபி உன்கிட்ட விட்ட சபதத்துல ஜெயிச்சதா அர்த்தமாயிடும் ஸ்ரீஜா. அதுக்கு நம்ம விடவே கூடாது. நாம ஏதாவது பண்ணி அபியை இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம தடுத்தே ஆகணும்டி. செய்வோமா? அபி இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால நான் ஜெயில இருக்கும் போதே என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபி அங்க பாரு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். நான் சாகிறது தான் கரெக்ட். நான் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. இருக்க மாட்டேன். நான் இப்பவே போய் சேர்ந்துடுறேன். அண்ணா அண்ணா வழி நிறுத்துங்க. ஏய், ஏய், என்ன விடுங்க. இந்த வீட்டுக்குள்ள வர அந்த அபிக்கும் சஞ்சீவுக்கும் இனி எங்க இருந்து அடி விழுகும்னு தெரியாத அளவுக்கு அடி விழுக போகுது. 2 பேரும் என்னோட அடியை தாங்க முடியாம கதற கதறன்னு கதற போறாங்க. அந்த அபியும் சஞ்சீவும் ஏண்டா இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தோன்னு தவிச்சு போய் அவங்களே இந்த வீட்டை விட்டு திரும்பி ஓட போறாங்க பாரு. நம்ம பின்னாடி செய்யறதெல்லாம் இருக்கட்டும் ஸ்ரீஜா. அபி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விடாம நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும்டி. நாம செய்யற அந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கிற அந்த சீதாவும் சந்தோஷம் கவலையில துடிச்சு போகணும். இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் கெட்டு போற அளவுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் ஸ்ரீஜா. நீ ஆசைப்பட்டுட்டலம்மா, செஞ்சிருவோம். சரி, என்ன செய்யலாம் ஸ்ரீஜா? விடுங்க. யாருமா நீ? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உயிரை விடுற அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை? ஏம்மா நீ சொல்ல புரியா இல்லையா? சஞ்சீவ், சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா, எனக்கு யாருமே இல்லக்கா. நான் ஒரு அனாதை. ஒரு ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட பாசம் பரிவு எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் ஒரு பையனை விரும்பினேன். கடைசியில அவனும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். பாசமும் கிடைக்கல, படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையும் கிடைக்கல. எந்த சந்தோஷமும் இல்லாம நான் ஏன் வாழணும்? அதான் சாக துணிஞ்சிட்டேன். அழாதம்மா. உன் வாழ்க்கையில உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கலன்னு நினைக்காத. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நாம இந்த உலகத்துல மனுஷனா பொருந்ததுக்கும் வாழ்றதுக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நாம வாழ்ற இந்த வாழ்க்கை
நாம விருப்பப்பட்டு நமக்கு கிடைக்கிறது இல்ல, அந்த ஆண்டவனா பார்த்து கொடுக்கறது. அந்த ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைய நம்ம விருப்பப்படி வாழ்றதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கு, அழிச்சுக்கிறதுக்கு இல்ல. வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம் தான். கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க போராடி அவங்க கஷ்டத்தை மறந்து சந்தோஷமா வாழும்போது நம்மளாலையும் வாழ முடியும். இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன வேணும்னு கேட்கறதுக்கு காலமும் கடவுளும் வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த ஆண்டவனா பார்த்து வாய்ப்பு கொடுத்தா அத பயன்படுத்திக்கோ. சஞ்சீவ், நம்ம அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் அவளுக்கு எழுதி கொடு. இந்தம்மா. அதுல எங்க நம்பர் இருக்குமா, நாளைக்கு எனக்கு கால் பண்ணு. நான் உன் படிப்புக்கு தகுந்த ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். எனக்கு சஞ்சீவ் கிடைச்ச மாதிரி உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உனக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. உன்னோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அழகா மாறிடும். நீ எதுவும் கவலைப்படாத. தேங்க்ஸ்க்கா, நான் போறேன். போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வரேன்னு சொல்லணும். சரிங்கக்கா, வரேன் சார். பாவம், சின்ன வயசுலயே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும் போல இல்ல? ஆமா சஞ்சீவ். சரி வா, நம்ம போலாம். மா, இந்த கெமிக்கல் என்னன்னு உனக்கு தெரியுதா? இது ஆமா, நெருப்பு பிடிக்க பயன்படுத்துற கெமிக்கல் ஆச்சே இது. நீ இன்னுமா வச்சிருக்க இத? எதுக்காவது யூஸ் ஆகும்னு வச்சிருந்தேன். இன்னைக்கு யூஸ் ஆக போகுது. அம்மா, நீ யாருக்கும் தெரியாம இந்த கெமிக்கலை நம்ம வீட்டு சாமி ரூம்ல கொண்டு போய் விளக்குக்கு பக்கத்துல ஏதாவது துணியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த கெமிக்கல் ஹீட் ஆகுற மாதிரி போட்டுட்டு வந்துரு. அந்த அபியும் சஞ்சீவும் அவங்க குழந்தையோட வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு நுழையும் போது நம்ம வீட்டு சாமி ரூமே தீ புடிச்சு சும்மா தக தகன்னு எரியணும். சரி ஸ்ரீஜா. சாமி ரூம் தீ புடிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மொத்த குடும்பமும் அபியும் சஞ்சீவும் இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரத்துல இப்படி அபசகுணமா நடந்துருச்சேன்னு கவலையில முழுகி போயிருவாங்க. சீதாவும் அபியும் உள்ளுக்குள்ள மனசு கிடந்து புழுவா துடிக்கும். கவலைய வெளியவும் சொல்ல முடியாம மாமியாரும் மருமகளும் தவிப்பாளுங்க. அத பார்க்கவே செம்மையா இருக்க போகுது. ஏய், நீ சொல்றத கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீஜா. ஆனா சாமி ரூம்ல நெருப்பு பிடிக்கிற விஷயம் கொஞ்சம் ரொம்ப சிறுசா இருக்குல்ல? நான் கொஞ்சம் பெருசா இல்லடி எதிர்பார்த்தேன். அம்மா, சிறுசுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசுக்கு போகணும். எடுத்த உடனே பெருசா பண்ணா அப்புறம் அத நாம தான் பண்ணோன்னு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும். அப்புறம் நாம நினைச்சது நடக்காது. ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றதும் சரிதான். நான் நீ சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம பூஜை ரூம்ல இத போட்டு வந்துடுறேன். குடு. அபி, நீ உன் புருஷன் குழந்தைன்னு குடும்பத்தோட சந்தோஷமா புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கு வரியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுரி.